ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகி செம்ம ஹைப்ல இருக்கிற சம்பாலா அப்படிங்கிற ஒரு தரமான தெலுங்கு த்ரில்லர் மூவி பத்தி தான். ஹிஸ்ட்ரி, மித்தாலஜி, சயின்ஸ்னு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் அடிச்சு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த லைக்கையும் தட்டி விடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்தில் 1980களில் கூட்டிட்டு போறாங்க. சம்பாலான்னு ஒரு அமைதியான கிராமங்க. எல்லாருமே குழட்ட விட்டுட்டு தொங்கிட்டு இருக்கப்ப திடீர்னு வானத்துல இருந்து ஒரு பெரிய விண்கல் வயக்காட்டுல வந்து விழுது. விழுந்த வேகத்துல அந்த கல்ல இருந்து ஒரு கருப்பு புகை மாதிரி ஒரு தீய சக்தி வெளியே வந்து நேரா அங்க பால் கறந்துகிட்டு இருக்க ஒரு பால்காரன் உடம்புக்குள்ள போந்துடுது. அவன் அந்த பால்காரன் என்னடா நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளே அவன் பின்கலத்துல ஒரு விசித்திரமான பசில் மாதிரி சீல் வந்து விழுதுடுங்க. அதுக்குள்ள ஒரு கோலி குண்டு மாதிரி ஏதோ ஒண்ணு சுத்துது. சரி வேலையை பாப்போன்னு பால் கறந்துட்டு ஊருக்குள்ள போனா வாலி முழுக்க பாலுக்கு பதிலா வெறும் ரத்தம் தாங்க இருக்கு. இதை பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாருமே சாமி குத்தமாயிடுச்சுன்னு அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் விண்கல் விழுந்த விஷயம் தெரிஞ்சு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு டீம் அனுப்புறாங்க. அந்த டீமோட ஹெட் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ விக்ரம். விக்ரம் பேரை கேட்ட உடனே அங்க இருக்கிற மற்ற ஆபீசர் எல்லாமே ஐயோ அவனா அப்படின்னு பதற ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஊர் மக்கள் பயங்கரமான கடவுள் பக்தி உள்ளவங்க. ஆனா நம்ம ஹீரோ சுத்தமான எத்திஸ்ட். ப்ரூஃப் இல்லாம எதையும் நம்ப மாட்டேன்னு நினைக்கிற ஒரு சயின்ஸ் பைக்கியம். ஹீரோ ஊருக்குள்ள வர்றாரு. அவருக்கு உதவிய ஹனுமந்தின்னு ஒரு கான்ஸ்டபிளை கொடுக்குறாங்க. அதே நேரம் ஊர் சாமியார் அந்த ரத்தம் கறந்த பசுவை பார்த்துட்டு இதுக்குள்ள தீய சக்தி இருக்கு, இதை பலி கொடுக்கணும்னு தீர்ப்பு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவும் என்னடா அநியாயமா இருக்குன்னு இறங்கி வந்து பலி கொடுக்க வந்தவங்க எல்லாம் போட்டு பொழந்து எடுக்கிறார். எல்லாம் ரேடியேஷன் எஃபெக்ட், முட்டாளா இருக்காதீங்கன்னு சாமியாரை திட்டிட்டு அந்த விண்கல் விழுந்த இடத்துலயே டென்ட் போட்டு தங்க ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோ அங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ தேவின்னு ஒரு பொண்ணு வரா. இவ அந்த ஊர் பூசாரியோட பொண்ணு. ஹீரோவுக்கு இவன் மேல ஒரு தனி மரியாதை வருது. இவங்க கூடவே கான்ஸ்டபிளோட பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவளுக்கு ஆர்டிஸ்டா இருக்கு. ஆனா செம்ம டிராயிங் வரைவா. அந்த பொண்ணு வரைகிற டிராயிங்குக்கும் இந்த விண்கலுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த பால்காரன் உடம்புக்குள்ள இருக்கிற தீய சக்தி அவனை ஒரு சைக்கோவா மாத்துது. ஹீரோ கூடவே சண்டைக்கு வரான். அப்போ விண்கலோட ஒரு சின்ன பீஸ் தரையில பட்ட உடனே அந்த பால்காரனுக்கு ஏதோ ஆகுது. அவன் மண்டையை பிடிச்சிட்டு ஓடிடுறான். அப்புறம் என்ன ஊர் ஃபுல்லா ரத்த ஆறுதான். பால்காரன் பல பேரை கொண்டுட்டு தானாவே செத்தும் போயிடுறான். அவன்கிட்ட இருந்த அந்த மர்ம பலிகி அடுத்து கிருஷ்ணாங்கிற ஒரு காம வெறி பிடிச்ச உடம்புக்குள்ள போகுது. ஹீரோவும் அந்த விண்கல் விழுந்த இடத்துக்கு அடியில ஒரு குகையை கண்டுபிடிக்காரு. அங்கு பார்த்தா ஒரு எலும்புக்கூடு யோக நிலையில உட்காந்துருக்கு. டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது 1000 வருஷம் பழமையானது. டாக்டர் என்ன சொல்றாருன்னா அந்த பால்காரன் செத்ததுக்கு காரணம் அவனோட சுஷ்ம நாடி வெடிச்சதுதான் அப்படின்னு சொல்றாரு. இது யோகியல் உடலை விட்டு பிரிய பயன்படுத்துறவங்க. சயின்ஸை மட்டுமே நம்பின ஹீரோவுக்கு இப்ப தலை சுத்த ஆரம்பிக்குது. கடைசியா ஹீரோவுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சிவனுக்கும் ஒரு அரக்கனுக்கும் நடந்த சண்டையில அரக்கனோட வேர்வை பூமியில விழுது. அதுதான் இந்த தீய சக்தி. ஒரு யோகினி தேவி தன்னோட உடம்புக்குள்ள அந்த சக்தியை அடக்கி அங்கேயே சமாதி ஆயிட்டாங்க. விண்கல் விழுந்ததால அந்த சமாதி உடஞ்சி தீய சக்தி வெளியே வந்துருச்சு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா ஹீரோ கூட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த அந்த தேவி சாதாரண மனுஷியே இல்லைங்க. அவங்க தான் அந்த ஊர் காவல் தெய்வம் ராஜராஜேஸ்வரி. ஊர் மக்களுக்கே தெரியாம ஹீரோவுக்கு மட்டும் காட்சி தந்து கைது பண்ணியிருக்காங்க. கடைசி அந்த தீய சக்தி கான்ஸ்டபிளோட சின்ன பொண்ணு உடம்புக்குள்ள போந்துடுது. அது இப்ப ஹீரோவுக்கு மட்டும்தான் தெரியும். ஊர்க்காரங்க வேற கொலை வெறியோட இருக்காங்க. இப்ப இவளுக்குள்ளதான் இருக்குன்னு தெரிஞ்சா எப்படியும் கண்டிப்பா கொன்னுடுவாங்கன்னு பாப்பாவை நைட்டோட நைட்டா அந்த ஊரை விட்டு அழைச்சிட்டு போறான். ஆனா அதை ஊர்க்காரங்க பாத்துடுறாங்க. இந்த சமயத்துலதான் பாப்பாவை அழைச்சிட்டு போறத வச்சு அவளுக்குள்ளதான் இருக்குன்னு அவங்க புரிஞ்சிடுது. அதனால ஹீரோவை அடிச்சு மட்டையாக்கிட்டு பாப்பாவை தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த தடவை பலி கொடுக்கறது மிஸ் பண்ணவே கூடாதுன்னு பாப்பாவை பலி கொடுக்கறதுக்காக விண்கல் விழுந்த அந்த இடத்துல சிவனோட சிலையெல்லாம் வச்சு அதை திருவிழா அளவுக்கு நடத்துறாங்க. அங்க ஹீரோ வேற மயக்கத்துல கிடக்குறான். இப்ப என்ன ஆக போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க தேவி ஓடி வந்து மயக்கத்துல இருக்கிற ஹீரோவை எழுப்பி விடுறாங்க. இவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஹீரோ மூலமா இந்த பிரச்சனையை முடிக்க பார்த்திருக்காங்க. அதான் யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி அவன் கண்ணுக்கு மட்டும் தனியா தெரிஞ்சிருக்காங்க. இப்ப அவங்க தான் மயக்கத்துல இருக்கிற ஹீரோவை எழுப்பி விடுறாங்க. அப்புறம் என்ன வேறு வேகமா பூஜை நடக்கிற இடத்துக்கு ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. ஆனா வந்த வேதத்திலே ஒரு லேடி ஆனா உதச்சி பறக்க விடுறதும். இருந்தாலும் ஹீரோ யாரையும் சும்மா விடுறதா இல்ல. பாப்பாவை கொல்றதுக்கு ட்ரை பண்ண எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ண ஆரம்பிக்கிறேன். கடைசி அங்க இருந்த கோவில் மணி எல்லாத்தையும் புடுங்கி அடிக்க ஆரம்பிக்க பாப்பாவுக்கு காதெல்லாம் வலிச்சு தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்த ஆரம்பிக்குது. இவ்வளவு நாள் எல்லாரும் உடம்புக்குள்ளே இருந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த தீய சக்தி ஹீரோ மணி அடிச்சு பயங்கர டார்ச்சர் பண்ண அது டார்ச்சர் தாங்க முடியாம பாப்பா உடம்புக்குள்ள இருந்து வெளியே வந்துக்குது. என்ன இருந்தாலும் அதை யாராலும் அழிக்க முடியல. ஆனா எப்படியோ திரும்ப அந்த குகைக்குள்ளேயே அதை அடைச்சிட்டாங்க. அதோட இந்த சம்பாலாங்கிற படம் முடியுது. எப்படி இருந்துச்சு என்னுடைய விளக்கம்? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.